புரிந்து நமது பள்ளியில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்போது அந்த மாணவனை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ரோட்ல நடந்து போறப்ப வழுக்கி விழுந்துட்டோம்னா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். ஏன்னா அதுக்கு நமக்கு அவமானம். வாழ்க்கையில வழுக்கி விழுந்துட்டா எல்லாரும் பார்க்கிற மாதிரி எந்திரிக்கணும். அதுதான் நம்ம அடையாளம். சொல்லி தட்டி தூக்கணும். என் பெயர் முஜாஹித். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது கொடியரசு தினத்தை பற்றி பேச போகிறேன். இந்தியாவில் ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. குடியரசு தின விழா நம் நாட்டின் தேசிய விழாவாகும். இந்தியாவில் 9 மதங்கள் கொண்ட பன்முகத்தன்மையான நாடு. நாட்டின் நீளம் மற்றும் அகலம் 20க்கும் மேற்பட்ட மொழிகள் பரவி உள்ளன. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விழா உண்டு. அனைத்து இந்தியர்களால் கொண்டாடப்படுகிற விழா குடியரசு தின விழா ஆகும். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்கினார். உலகில் மிகவும் நீளமான அரசியல் சட்டங்களில் இந்தியாவும் ஒன்று. ஜாதி மதம் வேறுபாடை ஒழித்து ஒற்றுமை உயரி தேசிய கொடியை உயர்த்து பாரத் தாயை நேசிப்போம், சுதந்திர காத்தை சுவாசிப்போம், தாய்களின் வரலாறை வாசிப்போம், வெற்றியோ தோல்வியிலும் கடமையை செய்வோம். குடியரசு தின விழா நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தின் ஒரு சாட்சியாக உள்ளது. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.